நன்றி பகிரதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி இன்றைக்கு இந்த நல்லதொரு சிந்தனைக்கு வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாகிகள் மன்றம் அனைத்திற்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். முன்னதாக மிக சிறப்பாக நமக்கு துரியாதீத தவத்தை வழிநடத்திய அம்மா நேசமலர் அம்மா அவர்களுக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உருவமும் அரூபமும். இந்த தலைப்புல நாம சிந்திக்க இருக்கிறோங்க. முதலாவது உருவம் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம். ஒரு ஜடப்பொருளோ அல்லது ஜீவனோ கண்ணால பார்க்கும் போதோ தொட்டு உணரும் போதோ அது நமக்கு எப்படி தெரிகிறது? உருவம், அதுக்கு ஒரு வடிவம் தெரியுது இல்லையா? அதை உடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அப்ப இந்த உடலை மூணா பார்க்குறோம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அப்படின்னு. இந்த பருவுடல் செல்களின் கூட்டு, அதுக்குள்ள சுழன்றோடி கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றல் தான் உயிர்னு சொல்லக்கூடிய விண் துகள்கள், ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லக்கூடிய நுண்ணுடல். அது இப்படி உயிராக உடல்ல சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த விண்துகள்கள் சுழலும் போது வெளியாகக்கூடிய காந்த ஆற்றலின் தொகுப்பு தான் காந்த உடல். இது நம்ம எல்லாத்துக்குமே இந்த 3 உடல்களை பத்தி நல்லா தெரியும். இப்படி 3 சேர்ந்த மனிதனாக தோற்றம் தரும்போது இந்த அளவுல உயரம், இந்த அளவுல வெயிட் இருக்கணும், இந்த அளவுல தோற்றம் இருக்கு அப்படின்னு ஒருவர் அது பாகுபடுத்தி கொள்றோம். சிலர் உயரமா இருக்கிறாங்க, சிலர் குள்ளமா இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தலைமுடி நீளமா இருக்கும், சில பேருக்கு முடி கம்மியா இருக்கும். அது போல தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வைக்காதவங்க, இப்படி எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுதான் ஒருத்தரை அடையாளமா நமக்கு காட்டுது. இப்ப இந்த உருவத்தை பத்தி நான் பேசும்போது அந்த தாடி என்கிற ஒண்ண பார்க்கும்போது எனக்கு சாமிஜியோட ஒரு நகைச்சுவை இது ஞாபகத்துக்கு வருது. அருட்தந்தை அவர்கள் அமெரிக்கால இருந்தபோது ஒரு அனுபவம். அங்க ஒரு பெண்மணி மகரிஷியோட முகத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா சாமிஜிக்கு தாடி தான் நிறைய இருக்கும் இல்லையா? முகத்தை விட தாடி அதிகமா இருக்கும். அதனால பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப சாமிஜி என்னம்மா அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அம்மா தங்களோட முகம் என்னோட மனசுல பதியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். முகம் பதியாட்டி என்ன, தாடி வரைக்கும் பதிஞ்சா போதுமே அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா இந்த தாடியை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சாமிஜி கேட்டிருக்காங்க. அப்ப அது ரொம்ப பளபளப்பா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அதுக்கு சாமிஜி சொல்லியிருக்காங்க, நான் தினமும் அதுக்கு ஆகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ சாமிஜி சொல்லியிருக்காங்க, நான் தினமும் டீ குடிக்கிறேன், தயிர் குடிக்கிறேன், மோர் குடிக்கிறேன், எல்லாம் சாப்பிட்றேன் இல்லையா? நான் சாப்பிட்றதுலாம் என்னோட தாடிக்கும் கொடுக்குறேன், அதுவும் சாப்பிடுது. அதுதான் அது அப்படி பளபளன்னு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையா சிரிச்சாங்களாம். அதனால தாடி வரைக்கும் மனசுல பதிஞ்சா போதும் அப்படின்னு சாமிஜி சொன்னாங்களாம். சாமிஜி நிறைய இடங்கள்ல நகைச்சுவையா அந்த மாதிரி பேசுறது உண்டு. அப்ப அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உருவமா நம்ம தெரியறது இல்லையா? அந்த உருவம் அப்படிங்கிறதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இறைநிலை தான் எல்லாமே மாறி தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த இறைநிலையே துகள்களாகி அவை கூடி அணுக்களாகி அணுக்கள் கூடினால் தோற்றங்களா வருது. அதனால எதை பார்த்தாலும் இறையாற்றலை. அனைத்து உருவங்களும் அரூபத்திலிருந்து வந்தவையே. பாரதி இதைத்தான் சொல்றாரு, காயிலே புளிப்பாக இருப்பதும் கனியிலே இனிப்பாக இருப்பதும் காற்றிலே குளிராக இருப்பதும் கனலிலே சூடாக இருப்பதும் எல்லாமே கண்ணபிரான் தான் அப்படின்னு சொல்றாரு.
இந்த உருவம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது கண்களுக்கு தெரியக்கூடியது. அரூபம் அப்படிங்கிறது கண்களால பார்க்க முடியாத மறைபொருள். புலன்களால உணர முடியாதது. அதாவது எந்த புலன்களாலயும் உணர முடியாது. உதாரணமா ஒரு சில விஷயங்கள ஒரு சில புலன்களால நம்ம உணர முடியும். இப்ப பூ வாசனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மூக்குக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு அந்த வாசனை தெரியாது. அதே மாதிரி நம்ம மேல வீசக்கூடிய அந்த காற்று இருக்கு இல்லையா? தென்றலோ, புயலோ அந்த இனிமையான காற்றா இருந்தாலும் சரி, கடினமான ஒரு காற்றா இருந்தாலும் சரி, நம்ம தோலால உணர முடியும். ஆனா கண்ணுக்கு தெரியாது. கண்ணால பார்க்க முடிகிறத நாவோ, காதோ உணர முடியாது. ஆனா அந்த 5 புலன்களாலயும் உணர முடியாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் மறைபொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த மெய்ப்பொருள், உயிர், காந்தம், இறைநிலை இது எல்லாமே மறைபொருள் அப்படின்னு பொதுவா நமக்கு சொல்லிட்டாங்க. இப்ப கடல் தண்ணீர் ஆவியாகி போறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுவே மழையா பொழியும்போது அது நமக்கு ஒரு உருவமா தெரியுது. இப்படித்தான் நம்ம ஒண்ணொண்ணையும் இயற்கையில பாகுபடுத்தி பார்க்கணும். இப்ப இறை வழிபாட்டுல ஒரு வகை பார்த்தீங்கன்னா, உருவ வழிபாடு. இன்னொரு வகை அரூப வழிபாடு. இதுல அருவுருவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னும் சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம கிருபானந்த வாரியார் ஐயா கிட்ட ஒருத்தங்க கேட்டத நம்ம இது பண்ணிக்கலாம். அப்ப அவர் ஒருத்தர் கேட்டாராம், "கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் நம்ம கோயிலுக்கு போணும்?" அப்படின்னு கேட்டாராம். கிருபானந்த வாரியார் ஐயா சொன்னாங்களாம், "மாட்டோட உடல் முழுசு ரத்தம் ஓடுது. ஆனா அது பாலா மாறி மடியில தானே கறக்குறாங்க. அதோட வால்லயோ, காதுலயோ போய் நம்ம கறந்தோம்னா பால் வருமா? அதுபோல எங்கும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் கோவில்ல நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப அந்த இறைநிலை அரூபமாக இருப்பது நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு உருவமாக நம்ம ஒரு காட்சிப்படுத்தி பார்க்கிறதுக்காக எல்லா இடங்கள்லயும் பல வடிவங்கள்ல வச்சிருக்காங்க. அதை எப்படி நம்ம வேண்டுறோம், அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய ஞானமும், நாம கற்றறிந்ததும், நம்ம பக்குவப்பட்டதும் இருக்கு. ஒரு கதையில வாய் பேச முடியாத ஒருத்தரு அந்த ஊர்ல இருக்கிறாரு. அவர் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்காரு. அவர ஊர் மக்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அது மாதிரி அவரும் போயி பார்க்குறாரு. அப்ப அந்த சன்னியாசிட்ட அந்த வாய் பேச முடியாதவர் கேட்குறாரு, "ஐயா நான் பிறவி ஊமை. எனக்கு பேசும் சக்தி வர்றதுக்கு நான் எந்த தெய்வத்த வணங்கணும்னு?" ஜாடையில கேட்குறாரு. அவர்ட்ட பேச முடியாது இல்லையா? அதனால ஜாடையில கேட்குறாரு. அப்ப அந்த சன்னியாசி சொல்றாரு, "நீ ஊமையா இருக்கிறது உன்னோட விதி. எந்த கடவுளாலயும் இத மாத்த முடியாது" அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவன் பிறவி பூமன் தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்ய முடியும்னா, அவர் அந்த மாரி ஒரு பதில் அவருக்கு சொல்றாரு. அப்ப அந்த வாய் பேச முடியாத ஊமைய கேட்குறான், "ஏதாவது வழி சொல்லுங்க" அப்படின்னு கெஞ்சுறான் ஜாடை மூலமா. அவருக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. இவன் என்னடா நம்மள விட்ட மாரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு குடில் போட்டு தங்கியிருக்காரு. அதுக்கு பின்னாடி போறாரு. அங்க ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து ஒரு கல்ல எடுத்துட்டு அவன்கிட்ட குடுத்துடுறாரு. குடுத்துட்டு, "இது கல்லு கிடையாது. பேச்சு வரவழைக்கக்கூடிய தெய்வம் இது. இத நீ டெய்லி வணங்குனன்னா, நீ பேசிருவ. கொண்டு போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்ப அவன் வீட்டுக்கு போறான். அந்த கல்ல நல்லா கழுவி, சுத்தம் பண்ணி, அத பூ வச்சு, பொட்டு வச்சு, அத அன்னைக்கு இருந்து வணங்க ஆரம்பிக்கிறான். "எனக்கு எப்படியாவது பேசுற சக்தி குடு. நானும் 4 பேத்த போல இருக்கணும்" அப்படின்னு அதுகிட்ட இறைஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ இப்படி கொஞ்ச நாள் இல்ல, பல ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. அப்போ அவன் நம்பிக்கையோட அந்த கல்ல கும்பிட்டுக்கிட்டே வர்றான். இத பார்த்த இறைவன் மனம் இறங்கி அந்த கல்லுக்கு ஒரு சக்தி குடுக்குறாரு. அந்த சக்தியின் மூலமா அவனுக்கு பேசக்கூடிய ஆற்றலும் ஒரு காலகட்டத்துல வந்துருது. அப்போ ஒரு ஊமையே பேசிட்டானே அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமா அவன்கிட்ட இருந்துச்சுன்னா, அவன் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல எல்லாருமே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டு மன்னர் வந்தாரு. இவ்ளோ பெரிய விஷயமா நடக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த கல்லுக்கு ஒரு கோவில் கட்ட சொல்லி உத்தரவிட்டாரு. இப்போ கோவிலும் வந்துருச்சு அங்க. இது எல்லாமே சன்னியாசி காதுக்கு போது. அப்போ கழிவு நீர்ல கிடந்த அந்த கல்லு எப்படி கடவுளாச்சு அப்படின்னு அவரு வியந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு வானத்துல ஒரு அசரீது கேட்குது அந்த சன்னியாசிக்கு. "முட்டாள் உனக்கு தான் அது கல்லு, அவனுக்கு அது கடவுள்" அப்படின்னு. இப்ப எதை வழிபடுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல.
கடவுளை நம்ம எந்த ரூபத்திலையும் வழிபடலாம், உருவமாகவும் வழிபடலாம், அரூபமாகவும் வழிபடலாம். ஆனா இங்க பக்தி மட்டும்தான் நமக்கு முக்கியம். பாவித்தல் ஒன்றே போதும் பரமனை அடைவதற்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சில கிராமங்கள்ல முச்சந்தியில கோவில்கள் பாக்குறோம், எல்லைச்சாமி கோயில்கள் பாக்குறோம். அங்கெல்லாம் கல் உருவத்துல மட்டுமே வழிபாடு நடக்கிறதையும் ஒரு அருவாளை வச்சு வழிபடுறதையும் நம்ம பாக்குறோம். வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல இருக்கக்கூடிய மரத்துக்கு பட்டு உடுத்தி மஞ்சள் பூசி அதை அம்மன் உருவமா பாவிச்சு வணங்குறதையும் நாம பாக்குறோம். எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. எங்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் அது. அங்க உருவம் இல்ல, பூட்டுன கதவுக்கு தான் அங்க வழிபாடு. அப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நம்முடைய உடல்ல இருக்கிறதும் அதே இறைநிலை தான் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு இது எல்லாமே ஒரு உருவங்களில் எதுவும் இல்லைன்னு ஒரு இதுக்காக அந்த மாதிரி மக்கள் வழிபட்டு வந்திருக்காங்க. ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நானென்றிருந்து நலனெழுந்தேன் பூரணமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க இருக்கு? நம்முடைய உடலுக்குள்ளேதான் அந்த தெய்வம் இருக்கு. உருவமாக பார்க்கக்கூடிய நமக்குள் அரூபமாக இருப்பது அந்த தெய்வம் தான் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும். அதனாலதான் உடலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓஷோ சொல்றாரு, உங்க உடலை நேசியுங்கள், நீங்கள் அதை நேசிக்காமல் கவனிக்காமல் அது எப்படி நலம் பெறும்? உண்மையான ஆன்மீகம் உடலை துறப்பது அல்லது அதை பராமரிப்பதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் உண்மையான ஆன்மீகம். வந்து உடலை துறக்கிறது கிடையாது, அதை பராமரிக்கிறதே. இதுதான் வந்து ஆன்மீகத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த உருவம் அப்படிங்கிறதே அந்த அரூபத்தின் தன்மாற்றம் தான் அப்படிங்கறத எல்லா மகான்களுமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. சாமிஜி சொல்றாங்க, தெய்வம் எனும் மெய்ப்பொருளே ஆற்றலாகி ஆற்றலின் திணிவு நிலை வேறுபாடுகளால அது விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற 5 பூதங்களா பேரியக்க மண்டலம் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சமா மாறி வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த 5ம் பொருத்தமான அளவுல இணைஞ்சு ஒரு சிற்றுருவம் தாங்கி அவற்றின் ஒழுங்கான சுழலோட்டம் ஒன்னோட ஒண்ணு ஒத்து அமைந்து உணர்ச்சி நிலை எப்ப வருதோ அந்த உணர்ச்சி நிலை வரும்போதுதான் அது உயிரா மாற்றம் பெறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த உயிரே தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இவை மூலம் தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கு ஏற்ப நம்ம எந்த பொருளோட தொடர்பு கொள்றோமோ அதற்கு ஏற்றவாறு தான் ஊறு, சுவை, மனம், ஒளி, ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகளாக மாறி தன்னுடைய விரிவான பேரியக்க மண்டல அமைப்பை உணர்ந்து ரசித்து இன்புற்று தன் முழுமை நோக்கி விரையுது அப்படின்னு சொல்றாங்க. எது விரையுதுன்னு பார்த்தோம்னா அந்த அருவம் சொல்லக்கூடிய அந்த இறைநிலை தான். அப்ப இந்த பயணத்தில் தடைப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் துன்பமாக மாறுது. எது எது வந்து ஒரு தடையாகுதோ அது எல்லாமே துன்பமா மாறுது. தடை இல்லாம அது ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருக்குன்னா அது இன்பமாக உணர்ந்து அப்ப இந்த துன்ப இன்ப நிலை காண ஓங்கிய சிறப்புல வாழ்வின் உண்மை அறியும் பேரார்வமாகிய 6ஆம் நிலை அறிவை பெற்று உள்ளது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப இந்த மனம், உயிர், மெய்ப்பொருள் அப்படிங்கிற அந்த 3 மறைநிலைகளை உணர்ந்து நாம நிறைவும் முழுமையும் பெறத்தக்க பெற்று அமைதி பெற்ற ஒரு திருவுருவமாகவே சாமிஜி வந்து மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியான பல மாற்றங்களை அடைந்து வந்திருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம மனிதர்களா இருக்கோம். இப்ப உருவம், அருவம், அருவுருவம் அப்படிங்கிற 3 வடிவங்களை பத்தி நம்ம பக்தி மார்க்கம் சொல்லுதுன்னு முதவே பார்த்தோம். இந்த உருவம் அப்படிங்கிறது மனித வடிவில் இருக்கிறது. மனித வடிவுல நம்ம இறைவனை வடிச்சு பார்க்கிறோம் இல்லையா, நடராஜர், அம்மன் இந்த மாதிரி. அப்ப அதே போல அருவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத நிலை. ஒரு உருவம் இல்லாம நம்ம தெய்வத்தை வணங்குறது உருவமற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க. அருவுருவம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது உருவமும் அருவமும் கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவலிங்கம் அப்படின்னு, சிவலிங்கத்துக்கு உருவமும் இருக்கு, உருவம் இல்லாம நம்ம வெறும் லிங்கமாக இருட்டாகவும் நம்ம அதை வழிபடுறோம். இப்படி 3 நிலைகள்ல நம்ம பக்தி மார்க்கத்துல நம்ம இறைவனை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஞான மார்க்கத்துக்கு நாம் வந்த காரணத்தினால இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கவும் செய்யறோம்.
சாமிஜி சொல்றாங்க, 5 புலன்களால் அறிய முடியாதது அரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கவி வாயிலா சாமிஜி நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. சத்து, சித்து, ஆனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாபகமாகவும் நிறைந்து உள்ள அத்துவித ஆதி பராசக்தி தன்னை ஐயுணர்வில் எதைக் கொண்டும் அறியப் போகா தத்துவங்கள் அனைத்திற்கும் மூலமான தலையாய நம் சக்தி அரூபமன்றோ வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற வே வே விவேக யூகம் உயர்ந்து அது தானாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூரணமான பேராதார நிலை, அதோட எழுச்சி நிலையாகிய அணு முதல் அண்டங்கள் பிண்டங்கள் எல்லாமே தோற்றம் இயக்கம் மாற்றம் இப்படியெல்லாம் மாறி வந்து இயக்கத்தில் இருக்கு. அதுக்கு பேரு சித்து அப்படின்னு பேர். இந்த பரிணாம சிறப்பின் உச்சமாகிய உணரும் அறியும் நிலையாகிய அறிவு ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவு தான் ஆனந்தம்னு சொல்லப்படுது. இம்மூன்று நிலைகளை அடைந்தும் ஆதி நிலையாக குறைவுபடாமல் பேதப்படாமல் பூரணமாக எல்லையற்று இருக்கக்கூடிய அந்த அரூப சக்தியை கண்ணு காது மூக்கு நாக்கு ஸ்பரிசம் இவற்றில எதை கொண்டும் நாம் அறிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. அத்துவித ஆதி பராசக்தி தன்னை ஐயுணர்வில் எதை கொண்டும் அறிய போகா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாமாக நமது மூலமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அரூபமாக இருக்கிறதால உடல் இயக்கத்திற்கும் அறிவியக்கத்துக்கும் மூலமான வித்துவோட நிலையை அறிஞ்சு அந்த இடத்திலேயே அறிவை நிறுத்தி பழகி வரக்கூடிய தவத்தால ஏற்படக்கூடிய ஒரு ஓர்ம நிலையில என்னதுதான் அதுவா மாறுதுங்க, அந்த அறிவு தான் அதுவாகவே ஆதியாகவே மாறிடும். இதை யூக உணர்வுனால மட்டும் நாம அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப அதை என்ன செய்யணும், உணர்வு நிலையில நம்ம உணர ஆரம்பிக்கணும். இப்ப சாமிஜி உதாரணம் சொல்றாங்க, ஆகாயத்துல நாம் பார்க்கும்போது கண்ணுக்கு புலனாவது வெட்ட வெளி இல்ல, அது அணுவெளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அணுக்கள் மேல சூரியன் முதலான கிரகங்களோட ஒளிக்கதிர் படுறதால ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு ஒளி, அதுதான் நமக்கு தோற்றமா வெளிச்சமா புலனாகுது அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜி அதுல சொல்றாங்க, சுத்த வெளி இருள் அகண்டம் என்னும் நிலையில் அரூபமானது அப்படின்னு விளக்கியிருக்காங்க நமக்கு. இதைத்தான் ஒரு கவியிலையும் சாமிஜி சொல்லியிருக்காங்க, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றும் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பழுத்த நிலை வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், யாரொருவர் ஆற்றலை அலட்சியம் செஞ்சு அந்த இயக்க நிதிகளுக்கு எதிராக செயலாற்றினாலும் அந்த அளவு அவருக்கு வீழ்ச்சியும் துன்பமும் சிக்கலும் ஏற்படும். அதே மாதிரி அவங்கவங்க செயல் பதிவுகளுக்கு தக்கவாறு சமுதாயத்துல பொருத்தமான இடத்துல ஒரு பக்கத்துலயோ தொலைவிலையோ மேலாகவோ கீழாகவோ தக்கபடி நம்மளை வந்து நிறுத்தி வைக்குமா. அது எல்லாமே நாம செய்த வினையின் பயன்தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால அவரவர் செய்யும் செயல்களோட விளைவுகளே அவரை தக்க இடத்தில் வைக்கிறதே தவிர பிறர் ஏதேனும் செஞ்சு ஒருவரை உணர்ந்து உயர்த்துவதோ தாழ்த்துவதோ இல்ல, அதனால ஒண்ணும் வராது. இத இந்த இறை நீதியை உணர்ந்து ஒளிகு வாழக்கூடிய மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல அறிவுல சமுதாய மதிப்புல என்றைக்கும் உயர்ந்து கொண்டே இருப்பான். ஒருங்கிணைந்த வான்மண்டல இயக்க பேராற்றல் ஆராயும் காலத்துல மனித மனதுக்கு எவ்வளவோ உண்மை ரகசியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அதனாலதான் பிரம்ம ஞானம் அனைவருக்கும் வேண்டும்னு சாமிஜி நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மஞானம் தான் அந்த இறைநிலையை உணரக்கூடிய ஒரு தன்மை. அப்ப மழை சூரிய ஒளி காற்று இவற்றை போல பிரம்ம ஞானமும் மக்கள் எல்லாத்துக்குமே பொதுவானதுதான். ஆனா எளிதாகவும் அது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கொஞ்சம் நாம அதுக்கு முயற்சி எடுத்து பயனடையணும். இதுக்கு இந்த தத்துவங்களை நாம கல்விக்கூடங்கள்லையும் பள்ளிகள்லையும் மக்களுக்கு பரவ செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சாமிஜி ஒரு இடத்துல சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த இறைநிலையை பற்றின ஒரு அறிவு நம்ம மனிதர்களுக்கு வேணும். இந்த இறைநிலையை பற்றி சொல்லும் போது நம்முடைய ஸ்மார்ட் இயக்குனர்
பெரும் மதிப்புக்குரிய முதுநிலை பேராசிரியர் தாமோதரன் ஐயா அவர்கள் அவங்க எழுதுனதை நான் ஒரு தடவை படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடுன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அந்த இதுக்கு. அதாவது பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்குறோம், அவ தன்னோட புகுந்த வீட்டுக்கு போறா. அப்ப அவளை பார்த்து யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, எங்கம்மா போற அப்படின்னு. நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாளாம். ஆனா அங்க சில காலம் வாழ்ந்து குழந்தையும் பெற்றாச்சு. அதுக்கப்புறம் தாய் வீட்டுக்கு வந்துட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு போகும்போது புகுந்த வீட்டுக்கு கிளம்புறா. அதே கேள்வி ஒருத்தங்க கேட்கும்போது என்ன சொல்றா, என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாளாம். முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு தன்னை வேறுபடுத்தி கொண்டு சொன்னது எது, முதலாக புகுந்த வீட்டுக்கு செல்லும் போது இது மாமியார் வீடு அப்படின்னு உணர்றா. பிறகு அங்கே இருந்து அவர்களோடு பழகிய பிறகு அதையே தன்னோட வீடு அப்படின்னு அவ சொல்றா. இதே போல ஜீவன் உடல்ல தனித்து எல்லை கட்டிய நிலையில் தத்தளித்து கொண்டு இருக்கும் போது அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, உடல்ல தனிச்சு இருக்குதாம். அப்போ அது தான் அப்படிங்கிற முனைப்புல இருந்தது. பிறகு இறைநிலையில தோய்ந்து உறைய உறைய அவனே நானாக இருக்கிறேன், என்னுள் அவனே இருக்கிறான், என்னையும் அவனையும் பிரித்து பார்க்க முடியாது என்ற தெளிவு அங்க கிடைக்குதாம். அவனே நான் அப்படின்னு சொல்ல பழகிட்டா தான் என்பது அங்கு இல்லை, பழகிய மருமகள் என் வீடு என்பதை போல அப்படின்னு ஐயா எழுதியிருப்பாங்க. அதுல சீவனிலே சிவனை கண்டு சிந்தை தெளிந்தார்க்கு நான் என்றும் அங்கில்லை என்று சித்தர் பாடல் சொல்லுது. இதுதான் அவனிலே அணு, அணுவில் நான் அவன் சொல்லி சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிறதும் இதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துது. அப்ப இந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது உருவ நிலையிலே அணுவின் பரிணாமத்தால், ஒரு கவியில சொல்றாங்க சாமிஜி, உருவ நிலையில் அணுவின் பரிணாமத்தால் உருண்டு நின்று ஊர்ந்து நீர்ந்து பரந்துலாவும் சொரூப அண்ட பிண்ட சராசரம் யாவையும் சூழ்ந்தவற்றை தாங்கி வெளியாய் நிறைந்தும் கருவமைப்பிற்கேற்ப ஒலி ஒளி ஈர்ப்பாகி கருது சுவை மனமாகி உணர்ந்து நிற்கும் அருவ நிலையும் நன்றாய் விளங்கி கொள்ள அறிவு பயிற்சிக்குரிய வசதி வேண்டும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதைத்தான் எல்லா மகான்களுமே சொல்றாங்க. மகாகவி பாரதியார் சொல்றாரு, அவருடைய நிற்பதுவே நடப்பதுவே பாடல் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுல வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல புதைந்தொழிந்தே போனதால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ அப்படின்னு எழுதியிருப்பார். அப்ப எல்லாமே எதுல இருந்திருக்கு, இறைநிலையில இருந்துதான் நமக்கு தோற்றமாகி வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சாமிஜி கூட இன்னொரு கவியில சொல்லுவாங்க, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈச நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நம்ம ஐயா கிருபானந்த வாரியார்கிட்ட ஒரு இதுல சொல்லுவாங்க, ஆஹ் மாட்டு வண்டியை வச்சு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது மாட்டு வண்டிக்கு அறிவு கிடையாது, ஆனா அந்த மாடுக்கு அறிவு உண்டு. அந்த மாட்டு வண்டி தானே போய் மாடுகிட்ட ஜாயின் பண்ணிக்கிட முடியாது, இந்த மாடு போய் அந்த வண்டியில தானே பூட்டி கொள்ளவும் முடியாது. அப்ப அந்த மாட்டை வண்டியில பூட்டிக்கணும் அப்படின்னா அந்த வண்டியோட சொந்தக்காரன் கயிறுன்னு ஒரு கயிறை கொண்டு பூட்டுவானாம். அப்படி பூட்டி அவன் ஒரு பயணம் போறான், பயணம் முடிஞ்ச உடனே ரெண்டையும் பிரிச்சிடுறான். இதே மாதிரிதான் கிருபானந்த வாரியார் சொல்றாங்க, நம்முடைய ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. வெறும் உடல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பெருசா ஒன்றும் அறிவு இல்லை. ஆண்டவன் தான் அந்த ஆன்மாவையும் அந்த உடலையும் இணைக்கிறான். நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்ப முடியுதோ அப்போ அந்த ரெண்டையும் திருப்பி பிரிச்சிடுறான். இதுக்குதான் உயிர் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் இணைத்து தேவை முடிஞ்ச உடனே பிரிச்சிடுறான். இது போலதான் அரூபமான இறைவன் உருவமாயும் உருவமே அரூபத்தோடும் கலக்குது. இதை உணர்வதுதான் ஆன்மீகம், நம்முடைய பிரம்மநிலை உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சாமிஜி சொல்றாங்க, ஊன் உருவ உடல் இயக்க தேவை கண்டு உள்ளத்தை புலன் மயக்கத்தில் ஆழ்த்திடாது மேன்மையுடன் தனி மனிதன் கடமையாற்றி மிகச் சிறப்பாய் ஒழுக்கமுடன் வாழலாகும் ஆன்ம நிலை அறிந்தால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆன்ம நிலையை நம்ம அறியும் போது மட்டும்தான் இந்த உடல் உருவம் அந்த அரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் எல்லாத்தையும் புரிஞ்சு வாழக்கூடிய ஒரு ஆன்மீக உணர்வு நமக்கு கிட்டும்.
இதைத்தான் பல மகான்களும் ஞானிகளும் ரிஷிகளும் நமக்கு வழிகாட்டுனாங்க. இதைத்தான் மகரிஷி எல்லாம் வல்ல இறைநிலையே இறைத்துகளிலிருந்து மொத்தமா தன்மாற்றம் அடைந்து நம்ம வரைக்கும் வந்திருக்குங்கிறத, நம்முடைய உருவம் எப்படி நமக்கு அமைந்தது அப்படிங்கறத எல்லாத்தையுமே சாமிஜி விளக்கியிருக்காங்க. அப்படி உருவமாக தோன்றும் இது அரூபத்திலிருந்து தான் வந்தது. திரும்ப அது போய் சேர வேண்டிய இடமும் அந்த அரூபம் தான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அழகான கவி சாமி சொல்லியிருப்பாங்க. இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள எங்கும் மெய்ப்பொருளும் உயிரிடத்தும் மறைபொருளாம் அமைந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறியின்றி தவறின்றி மதிக்கும் விளைவாய் எழும் முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ. இதை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம மனசு கெட்டதே நினைக்காது அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் இந்த இரண்டொழுக்க பண்பாடை இதை வச்சுதான் சாமிஜி சொல்லியிருப்பாங்க போல. அப்ப அந்த பழிச்செயல் நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளங்கும் வாழ்விலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெறியோட நாம் வாழ்வதற்கு இந்த நாம் தாங்கி இருக்கக்கூடிய உருவத்தையும் அங்க இருக்கக்கூடிய அரூபத்தையும் நாம் தெரிஞ்சு கொண்டோமானா அனைத்திலும் நாம அன்பும் கருணையுமாய் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.